அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் கேட்கக்கூடிய முக்கியமான பொதுறிவு வினாக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்குமே சயின்ஸ்லேருந்து இம்பார்ட்டண்டான பொதுறிவு வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். அனைத்து உறுப்பு மண்டலங்களின் செயல்களையும் ஒருங்கிணைத்தல் செயல்பாட்டினை செய்யக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாளமில்லா சுரப்பி மண்டலம் தான் உங்களுக்கு அனைத்து உறுப்பு மண்டலங்களையும் ஒருங்கிணைக்கிற செயல்பாட்டை செய்யுது. சரிங்களா? நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை யார்? தாமஸ் அடிசன் அப்படின்றவர் தான். நாளமுள்ள சுரப்பினா என்ன சார்? நாளமில்லா சுரப்பினா என்ன சார் அப்படின்னா, நாளமுள்ள சுரப்பினா நாளம் அப்படின்னா வழி இருக்கிற சுரப்பி. இப்போ பால் சுரப்பி, சிறுநீர், உமிழ்நீர், இதுக்கெல்லாம் வழி இருக்குது. சரிங்களா? அது போகிறத நம்மளால் பார்க்க முடியும். உமிழ்நீர்னா என்ன? எச்சு தான். எச்சு கீழே துப்புனா நீங்கள் பார்க்க முடியும். எச்சு எப்படி சுரக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். வியர்வை எப்படி சுரக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். வியர்வை சுரப்பிகள்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஆனால் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஹார்மோன்ஸ்னு சொல்கிறோம். இந்த நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது பிட்யூட்ரி சுரப்பி, பினியல் சுரப்பி, தைராய்டு சுரப்பி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தத்தின் வழியாக போகக்கூடியது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளமில்லா சுரப்பி, அதாவது வழி இல்லாத சுரப்பிகள் எல்லாமே ரத்தத்தின் வழியாக தான் போகுது. இதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. இதுதான் விஷயம். சரிங்களா? அப்போ நாளமில்லா சுரப்பிகளை ஒருங்கிணைத்து வழிநடத்தக்கூடிய தலைமை சுரப்பி என்று அழைக்கக்கூடியது பிட்யூட்ரி சுரப்பி. நாளமில்லா சுரப்பிகளின் வழிநடத்துனர் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியது பிட்யூட்ரி சுரப்பி. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், உமிழ்நீரில் உள்ள நொதிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டயலின், அமைலேஸ், லைசோசைம் அப்படின்ற இந்த 3 நொதிகளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உமிழ்நீரில் இருக்கக்கூடியது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் கணையம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கணையம் என்பது நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரிதான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இதில் உள்ள ஆல்பா செல்கள் குளுக்கோனையும், சரிங்களா, பீட்டா செல்கள் இன்சுலினையும் சுரக்கின்றன. இதுவுமே சரிதான். சரிங்களா? அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டேஷ் என்பது உடலினை சமச்சீர் நிலையில் வைத்துக்கொள்ளும் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக உள்ளது. எது? கழிவு நீக்கம் அப்படின்றது தான். கழிவு நீக்கம் தான் நம்மளுடைய உடலை சமச்சீர் நிலையில் வச்சுருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். ஒரு சாதாரண ஆணின் வாழ்நாளில் டேஷ் விந்தணுக்கள் உருவாகின்றன. 500 பில்லியன் விந்தணுக்கள் உருவாகின்றன. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டின். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது விந்தணுவாக்கத்து கூட தொடர்புடையது. இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்றது. அடுத்த கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு கூற்று, பருவமடைதல் என்பது இனப்பெருக்க உறுப்புகள் பாலியல் முதிர்ச்சி அடைதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரிதான். சரிங்களா? பருவமடைதல் அப்படின்னா இனப்பெருக்க உறுப்புகள் பாலியல் முதிர்ச்சி அடைதல் அப்படின்றது தான். அடுத்த கூற்று பாருங்கள். ஆண்களின் பருவமடைதல்ன்றது 13லேருந்து 14 வயதுகளிலும், பெண்கள் பருவமடைதல்ன்றது 11லேருந்து 13 வயதிலும் நடைபெறுகின்றன. இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கர்ப்பப்பையானது ஒரு பேரிக்காய் போன்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய தசையாலான வெற்றிடம் உள்ள ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ கருப்பை அப்படின்றது கர்ப்பப்பை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது பேரிக்காய் வடிவில் இருக்கக்கூடிய தசையாலான ஒரு வெற்றிட வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இது சரிதான். அடுத்து பாருங்கள், நம்ம மனித உடலில் உள்ள வலுவான தசைகளில் பெண்ணின் உடலில் இருக்கக்கூடிய கருப்பையும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே சரிதான். சரிங்களா? கருப்பைன்றது அவ்வளோ வலுவான ஒரு தசை. சரிங்களா? குழந்தையை தாங்கக்கூடியது தான் அந்த கருப்பை. அடுத்தது பாருங்கள், இது இரண்டுமே சரின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின். ஆண்பால் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரானை சுரக்கும் இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? லீட்டிக் செல்கள் அப்படின்றது தான் டெஸ்டோஸ்டிரானை சுரக்கக்கூடிய இடமாக இருக்குது. அடுத்த கொஸ்டின். சீம்பாலில் அதிகமாக காணப்படுவது எந்த சத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. IgA அப்படின்றது தான் சீம்பாலில் அதிகமாக காணக்கூடிய சத்து. குழந்தை பிறந்த உடனடியாக சுரக்கும் பாலினை தான் நம்ம சீம்பால் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதில் IgA அப்படின்ற சத்து தான் அதிகமாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மனித தடைக்காப்பு குறைவு வைரஸினால் ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எய்ட்ஸ் அப்படின்றது தான் மனித தடைக்காப்பு குறைவு வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். HIV அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த நோய் வந்ததுனால ஒரு மனுஷன் சாக மாட்டான். அந்த நோய் வந்ததுனால மனுஷ உடம்புல இருக்கிற அந்த நோய் தடைக்காப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். சரிங்களா? அந்த நோய் தடைக்காப்பை குறைக்கிறதுனால பல நோய்கள் வரும். சரிங்களா? டிபி வரும், நிறைய நோய்கள் வரும். அந்த நிறைய நோய்கள் வந்ததுனால தான் எய்ட்ஸ் வந்தவங்க இறக்குறாங்க. அதனால தான் இதை மனித தடைக்காப்பு குறைவு வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இது ஒரு வைரஸ் நோய். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மனிதனில் ABO இரத்த வகைகளை கட்டுப்படுத்துவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பல்கூட்டு அல்லீல்கள் அப்படின்றது தான் மனிதனில் ABO இரத்த வகைகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொது கொடையாளி மற்றும் பொது பெறுநர் ஆகியோர்கள் இரத்த வகைகளில் யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இரத்த வகைகளில் இரத்த வகையை நம்ம பொது கொடையாளின்னு சொல்கிறோம். ஏன்னா எல்லா வகையான ரத்தத்துக்குமே இவங்க ரத்தம் கொடுக்கலாம்.
ஏபி அப்படின்றவங்கள நம்ம பொதுவாக பெறுநர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இவங்க வந்து எல்லா வகையான ரத்தத்தில் இருந்துமே ரத்தத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டைஃபாய்டு காய்ச்சல் இருப்பதை உறுதி செய்யும் சோதனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வைடால் சோதனை அப்படின்ற சோதனையின் மூலமாக டைஃபாய்டு காய்ச்சல் இருக்கிறத நம்ம உறுதி செய்யலாம். அதே மாதிரி ஹெச்ஐவியில் வந்து பார்த்திங்கன்னா 2 சோதனை இருக்கும், எலைசா மற்றும் வெஸ்டர்ன் பிளாட் அப்படின்னு சொல்லி. எலைசா அப்படின்னாக்கா எய்ட்ஸ் நோய் இருக்கிறத கண்டறியறதும், வெஸ்டர்ன் பிளாட் அப்படின்றது எய்ட்ஸ் நோய் இருக்கிறத உறுதி செய்கிற நோயாக இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஹீமோகுளோபின் அப்படின்றது எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒய் வடிவத்தில் இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகளை கொண்ட நோய் தடுப்பு மருந்து எது அப்படின்னா பிசிஜி அப்படின்றது தான் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மனிதனில் சேற்றுப்புண் ஏற்படுகிறது இல்லையா, அது எதனால் ஏற்படுகிறதுனா பூஞ்சையால் ஏற்படக்கூடியது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், டேஷ் அதிகமாக எடுத்துக்கொள்வதால் கல்லீரல் அழற்சி நோய் ஏற்படுகிறது. மது அதிகமாக எடுத்துக்கொள்வதால் கல்லீரல் அழற்சி நோய் அப்படின்றது ஏற்படுகிறது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், உமிழ்நீரில் உள்ள பைகார்பனேட்டுகள் உமிழ்நீரின் pH மதிப்பை 5.4 7.4 வரை வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரிதான். சரிங்களா? அடுத்த கூற்று, pH மதிப்பு குறைந்தால் உமிழ்நீரின் அமிலத்தன்மை உயர்ந்து பற்களில் உள்ள எனாமல் பகுதி கரையக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியானது. அப்போ இவங்க தவறான கூற்று எதனா இருக்கான்னு தான் கேட்டிருக்காங்க. நம்ம மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்றது தான் ஆன்சராக நம்ம எழுதணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரத்தத்தின் மூலம் நுரையீரலுக்கு எடுத்துச் செல்லும் கார்பன் டை ஆக்சைடோட நிலை என்ன அப்படின்னா கார்பானிக் அமிலம் அப்படின்றது தான். சரிங்களா? ரத்தத்தின் மூலமாக நுரையீரலுக்கு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு போகிறது இல்லையா, அதோட நிலை என்னென்னா கார்பானிக் அமிலம் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரத்தம் உறைதலில் பங்கேற்காதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிலிரூபின் அப்படின்றது தான். பிலிரூபின் அப்படின்றது தான் ரத்தம் உறைதலில் பங்கேற்காதது. சரிங்களா? மற்ற எல்லாமே ரத்த தட்டுக்கள், பைபிரின், சரிங்களா, கால்சியம், இது எல்லாமே ரத்த முறைதலில் பங்கேற்கக்கூடியது தான். ஆனால் பிலிரூபின் அப்படின்றது ரத்த முறைதலில் பங்கேற்காதது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சிறுநீரகங்கள் 24 மணி நேரத்தில் எவ்வளவு சிறுநீரகங்களை வந்து வடிகட்டும் அப்படின்னா 180 லிட்டர் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? உங்களுக்கு பாக்ஸ் கொஸ்டினில் இருக்குது, ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்ட எப்பொருள் யூரிக் அமிலத்துடன் இணைந்து சிறுநீரக கற்களை உருவாக்குகிறது அப்படின்னா கால்சியம் ஆக்சிலேட் அப்படின்றது தான். சரிங்களா? கால்சியம் ஆக்சிலேட் அப்படின்றது இணைந்து தான் உங்களுக்கு சிறுநீரகங்களில் கற்கள் வந்து உருவாக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், காதில் உள்ள எப்பகுதி அழுத்த அலைகளை செயல்நிலை மின்னழுத்தமாக மாற்றுகிறது அப்படின்னா கார்ட்டை உறுப்பு அப்படின்றது தான். சரிங்களா? ஆர்ட்டை உறுப்பு அப்படின்றது தான் உங்களுக்கு காதில் உள்ள அழுத்த அலைகளை வந்து பார்த்தீங்கன்னா செயல்நிலை மின்னழுத்தமாக மாற்றுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பி தொகுப்புகளை இணைப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைப்போதாலமஸ் அப்படின்றது தான் உங்களுக்கு நரம்பு மண்டலங்களையும் நாளமில்லா சுரப்பி தொகுப்புகளையும் இணைக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உடலின் நிலையான அகச்சூழ்நிலைகளை பராமரித்தலை இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் சமநிலை பேணுதல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? உடல் சமநிலை பேணுதல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் இரத்த சிவப்பணு பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கூற்று பாருங்கள், ஆர்பிசி சுவாச நிறமையான ஹீமோகுளோபினை கொண்டுள்ளது. கரெக்டு தான். ரத்த சிவப்பணுன்றது ஹீமோகுளோபினை கொண்டுள்ளது. இந்த ஹீமோகுளோபின் இருக்கிறதுனால தான் ரத்தம் அப்படின்றது சிவப்பு நிறத்தில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், ஆர்பிசியின் வாழ்நாள் காலம் 120 நாட்கள்னு சொல்கிறாங்க. இதுவுமே கரெக்டு தான். அடுத்த கொஸ்டின், பாலூட்டியின் ஆர்பிசி செல் நுண்ணுறுப்புகளும் உட்கருக்களும் காணப்படுவதில்லைன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். செல் நுண்ணுறுப்புகள்லாம் காணப்படாது, குவிழ்ந்த வண்ணத்தில் இருக்கும் இந்த ஆர்பிசி அப்படின்றது. அதனால தான் இது எளிமையாக ஆக்சிஜன்களை எல்லாம் கடத்துது. சரிங்களா? அடுத்த கூற்று பாருங்கள், ஆர்பிசி ஆக்சிஜனை நுரையீரலின் திசுக்களுக்கு கடத்துகிறது. இதுவுமே கரெக்டு தான். அடுத்த கூற்று பாருங்கள், ஆர்பிசி ஒரு நிறமற்ற தன்மையை பெற்று வெண்மை நிறத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது தப்பு. ஆர்பிசியில் ஹீமோகுளோபின் இருக்குது, அதனால தான் ஆர்பிசின்றது உங்களுக்கு சிவப்பு நிறத்தில் இருக்குது. சரிங்களா? ரத்த வெள்ளையணுக்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு நிறமி இல்லாமல் இருக்கும், அதனால் அது வந்து வெண்மை நிறத்தில் இருக்கும். சரிங்களா? அப்போ 5 மட்டும்தான் தவறு. சரிங்களா? மற்றது எல்லாமே சரிதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், நிணநீர் ரத்தம் எடுத்து செல்ல இயலாத பகுதிகளுக்கு ஊட்டப்பொருட்கள் மற்றும் ஆக்சிஜனை வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரிதான். சரிங்களா? அடுத்த கூற்று, நிணநீரில் லிம்போசைட்டுகள் உடலின் நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே சரியான ஒரு கூற்று தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதயம் இரத்த நாளங்களின் அமைப்பு மற்றும் பணிகளை அறிய உதவக்கூடிய விதி எதுனா லம்போஸ் விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மனித உடலில் மிக நீளமான செல் நரம்பு செல். சரிங்களா? அப்போ நரம்பு செல்லுடைய செயல் அலகு எதுனா நியூரான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதோடைய நீளம் என்னென்னா 100 மைக்ரோமீட்டர் அப்படின்றது தான். சரிங்களா? இதோட நீளம் என்ன? 100 மைக்ரோமீட்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மெனிஞ்சசைட்டிஸ் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மூளைகளின் உறைகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை தான் நம்ம மெனிஞ்சசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மூளையின் எந்த பகுதி தசைகளில் தன்னிச்சையான செயல்பாடுகளை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? மூளைகளின் எந்த பகுதி வந்து தசைகளின் தன்னிச்சையான செயல்பாடுகளை கட்டுப்படுத்துதுன்னா சிறுமூளை அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின்,
மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளிப்பது எது அப்படின்னா மூளை தண்டுவட திரவம் அப்படின்றது தான் மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குது. மூளையிலேருந்து உருவாகக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுது. சரிங்களா, மூளையில் வந்து நிலையான அழுத்தத்தை வந்து பராமரிக்குது. மூளையில் ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுகள்லேருந்து அது வந்து பாதுகாக்குது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உள்ளுறுப்பு நரம்பு மண்டலத்தை இவ்வாறும் அழைக்கலாம். தானியங்கு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். அடுத்த கொஸ்டின், பெரியவர்களுக்கு தைராய்டு சுரப்பு குறைவினால் ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, மிக்சிடிமா அப்படின்ற நோய் தான் ஏற்படுது. சரிங்களா. இதுவே சிறியவர்களுக்கு தைராய்டு சுரப்பி குறைவினால் கிரிட்டினிசியம் அப்படின்ற நோய் ஏற்படும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் சுரப்பியாகவும் செயல்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தைமஸ் சுரப்பி அப்படின்றது தான் நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் சுரப்பியாகவும் செயல்படுது. கணையம்ன்றது நாளமில்லா சுரப்பியாகவும் நாளமுள்ள சுரப்பியாகவும் செயல்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிறுநீரக மேற்சுரப்பிகள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அட்ரினல் சுரப்பியை தான் நம்ம சிறுநீரக மேற்சுரப்பிகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், மனிதரின் கர்ப்பகாலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 40 வாரம் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், பிட்யூட்ரியை தலைமைச் சுரப்பின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாளமில்லா சுரப்பிகளை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துவதால். சரிங்களா, அதனால தான் நம்ம பிட்யூட்ரி சுரப்பியை தலைமைச் சுரப்பி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அப்போ இன்றைக்கி பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தொடர்ச்சியாக படிங்க. எக்ஸாம் கிட்டன்னு வந்துருச்சு. இந்த நேரத்தில் படித்ததெல்லாம் மறந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் எதுவுமே மறந்துருக்காது. எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்தில் தான் இருக்கும். அதனால் பயப்படாமல் தொடர்ச்சியாக படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். எல்லாராலையும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா. தேங்க்யூப்பா.